தமிழ்ச்செல்வி பெரிய வீட்டு வாசல்ல நின்று என் பிள்ளைய ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற. உடனே அங்க வந்த ஈஸ்வரியும், என்ன வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்க? எங்க வீட்டு வாரிசை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பஞ்சாயத்து வாக்குப்படி நாங்க திங்கக்கிழமை ஆனா அழகரை கூட்டிட்டு வரணும். அதானே பஞ்சாயத்தோட பேச்சு. ஆமா, நீங்க மட்டும் பேச்சை கடைபிடிக்கிறீங்களோ? மீனாட்சி இன்னும் என்கிட்ட வந்து தரல. 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால அது வரைக்கும் அழகர் ஏன் கூட தான் இருப்பான். ஏன் இந்த விஷயத்த பஞ்சாயத்து படி சொன்னாங்களா என்ன? மீனாட்சியை கொடுக்க 2 நாள் ஆகும் தான் சொன்னாங்க. ஆனா அழகரை நாங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அதனாலதான் எங்க குடும்ப வாரிசை நாங்களே கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இதுக்கு மேலேயே பிரச்சனை பண்ணாதீங்க. ஒழுங்கு மரியாதையா என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட ஏன்டா வம்பு பண்ணுன்ற அளவுக்கு உங்களை வருத்தப்பட வச்சிருவேன். ஆமா, இவ பெரிய இவ என்ன வருத்தப்பட வைப்பா? போடி போ. 2 நாள் வெயிட் பண்ணு. உன் 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். யாரு கண்டா அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாங்களே மீனாட்சியை வச்சுக்கிட்டாலும் வச்சுப்போம். ஏன்னா நாங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க. பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட சும்மா சென்டிமெண்ட்டா நாங்க பேசினாவே போதும். எங்களுக்காக 2 குழந்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைச்சிருவாங்க. போ, போய் உன் பொழப்ப பாருன்னு தமிழ்ச்செல்வியை ஒரு மாதிரி கேவலப்படுத்தி அனுப்ப. ஆனா தமிழ்ச்செல்வியும், இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா என் பிள்ளைய நான் எப்படி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. நானும் இவ்வளோ நாள் எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு பொறுமையா இருந்தா, இப்போ என் குழந்தைய வச்சே நீ விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல. என்னோட கோபம் என்னன்றத இதுக்கப்புறமா தான் நீ பார்க்க போற. உன்னால நான் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம இப்ப என் குழந்தையும் கஷ்டப்படுதுன்னா இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீ பண்ண காரியத்துக்கான பலன் உனக்கு கிடைக்க போகுது. இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படி அனுப்ப போறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு சித்ராவும், என்னம்மா இவ ஏதோ நம்ம பண்ண காரியங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அட நீ வேற சும்மா இருடி. ஏதோ அவ கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே என்ன சொல்றதுன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வா, நம்ம உள்ள போலாம். ஆனா தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போனது எல்லாமே 100% உண்மைன்றது இப்பதான் ஈஸ்வரிக்கு தெரிய வரவே போகுது. ஏன்னா போன தமிழ்ச்செல்வி ரொம்பவே கோவத்தோட சேதுவுக்கு கால் பண்ணி, இப்ப மட்டும் நீங்க அந்த ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரல, அப்புறம் நடக்கிறத வேறன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல, சேதுவும் அதிர்ச்சியோட ஈஸ்வரிக்கு கால் பண்ணி எதுக்காக அழகரை தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா ஈஸ்வரி அவங்க கிட்டயும், இங்க பாரியா, நம்ம வீட்டு வாரிசை எதுக்காக அந்த வீட்டுல உட்கார வச்சு கஷ்டப்படுத்தணும்? அதனாலதான் நாங்க போயிட்டு அழகரை கூட்டிட்டு வந்துட்டேன். பஞ்சாயத்து படி இன்னைக்கு அழகர் நம்ம கூட தானே இருக்கணும்னு மறுபடியுமே அதே விஷயத்த பேச ஆரம்பிக்க. அப்போ மறுபடியுமே தமிழ்ச்செல்வி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சின்னம்மா நீங்கள் இருங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக தமிழ்ச்செல்வி கிட்ட பேசும்போது, இங்கே பாருங்க, நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே சின்னம்மாவுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. சரி, நான் அவங்க கிட்ட பேசுகிறேன். குழந்தைய வந்து நீ வாங்கிட்டு போ. தேவையே இல்லை. குழந்தை என்னை தேடி தானா வரும். அதுக்கு முன்னாடி என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவங்கள நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனால் என் குழந்தைங்கள தொட்டவங்கள நான் கண்டிப்பாக மன்னிச்சு விட மாட்டேன். இப்போ நீங்கள் இங்கே வந்தே தேரணும். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக சேதுவையும் ராஜாங்கத்தையும் வீட்டுக்கு கிளம்பி வரலன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டவே ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான சேதுவும், இப்போதைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் தமிழ்ச்செல்வியும், நீங்கள் மட்டும் வரல, உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுப்பேன்னு சொல்லிட்டு சேதுவை மிரட்டிக்கிட்டும் இருக்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமும், என்னம்மா என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் வந்தா உங்களுக்கான ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி வரலைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவங்கக்கிட்டேயுமே சொல்ல. உடனே சேதுவும், அப்பா அவள் பண்ணாலும் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி உங்களையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினவாப்பா அவள். அதனால் முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு பார்ப்போம், இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு உடனடியாக மீட்டிங்கை பாதையிலே விட்டுட்டு சேதுவுமே ஊருக்கு கிளம்பி வந்துட. அதே நேரத்தில் பெரிய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியும் சேது வந்த கையோட மொத்த குடும்பத்தையுமே வெளியே கூப்பிட்டு அவங்க கையில் இருக்க ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க. அதாவது அந்த ஆதாரம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாகவே இருக்கு. ஏன்னா அதில் டைரக்டாகவே ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரான்னு 3 பேருமே ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக போட்ட பிளானே இருக்கு. அதுவும் வீடியோ ஆதாரமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ப முடியாமல் சேதுவும், சின்னம்மா இதெல்லாம் என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வியும், இது மட்டும் இல்லை, உங்கள் பொண்டாட்டி ஐஸ்வர்யா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக ஏதோ நேர்த்தி கடன்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கான ஃபுல் வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணா பார்க்குறீங்களா? இது கூட எக்ஸ்க்ளூசிவாக உங்களோட பொண்டாட்டியோட ஃபோனில் இருந்தால் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஈஸ்வரி கூட சேர்ந்து போட்ட ட்ராமாவையும் சேர்த்து காட்டுறாங்க.
இதை காட்டுனது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கான காரணம் என்ன, உங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கான காரணம் நான் தான். ஜெனிக்கும் அவனோட லவ்வருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னது நான் தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது இல்லைன்றதுக்கான ஆதாரம் இதோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அந்த ரெக்கார்டிங்ஸை போட்டு கட்டுறாங்க. ரெக்கார்டிங்ஸை பாதியிலேயே பார்த்த சேதுவும் இதில் நீ தான் பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதேன்னு சொல்ல, ஆனால் தமிழ்ச்செல்வியும் முழுசாக கேளுங்கன்னு சொல்ல, அதில் கடைசியாக பேசி முடிச்சுட்டு அவங்க அப்பா வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் அவங்களோட சொந்த குரல்ல ஈஸ்வரி கிட்ட, ஆண்டி நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணனான்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்வரியும் ரொம்ப அழகாக பேசினம்மா, அப்படியே தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்லேயே பேசியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்போது அவங்களோட அப்பா, அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பா, இந்த விஷயத்த ஃபோனில் அப்போ கேட்காம இருந்திருக்காங்க. பட் தமிழ்ச்செல்வி தான் ஏதோ ஒரு சந்தேகத்துக்காக இந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து கேட்டிருக்காங்க. அதில் ஐஸ்வர்யாவோட குரலும் ஈஸ்வரியோட குரலும் இருக்கிறத கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் சேது மேலே இருக்க கோபத்தால் இந்த உண்மையை சொல்லி என்னாக போகுது, சொல்லலைன்னா என்னாக போகுதுன்னு அப்படியே விட்டுருக்காங்க. பட் இப்போ ஈஸ்வரி தன்னோட குழந்தை மேலேயே கை வச்சதுனால அவங்கள காலி பண்ணுன்றதுக்காக இப்போ தமிழ்ச்செல்வி இந்த ஆதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து ஐஸ்வர்யா சித்ராவோட நிலைமை என்ன ஆக போகுது, எல்லாத்துக்கும் மேலே தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ தெரிய வந்துருச்சு. ஸோ அடுத்து சேது என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.